ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு ஜாக் அண்ட் சோமி சேனல். தஞ்சாவூர் போன ஷார்ட்ஸ் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதோட வீடியோ தான் அது. நாங்கள் எங்கள் ஃப்ரெண்டோட சிஸ்டர் வெட்டிங்காக அங்கே போயிருந்தோம். பெருசாக வந்து வீடியோஸ்லாம் எடுக்க முடியல, நாங்கள் வெட்டிங்கில் கான்சென்ட்ரேட் பண்ணனால. பட் தஞ்சாவூர் கோவிலை வந்து டீட்டெயிலாக வந்து இந்த வீடியோவில் காமிச்சிருக்கோம். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் வந்து தஞ்சாவூர் போகிறதுக்கு சோழன் எக்ஸ்பிரஸில் எக்மோர்லேருந்து கிளம்புவோம். அந்த ட்ரெயின் தான் வந்து புக் பண்ணி போயிருந்தோம். கிளைமேட் வந்து அந்தளவுக்கு நார்மலாக தான் இருந்தது. ஸோ அதனால் நாங்கள் ஏசி இல்லாமல் ஜென்ரல் இதில் தான் வந்து போயிருந்தோம். ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஆக்சுவலி நாங்கள் எப்படி பிளான் பண்ணோம் அப்படின்னா, ரிசப்ஷனுக்கு முன்னாடி தஞ்சாவூர் கோவில் வந்து பார்த்துட்டு அப்படியே ரிசப்ஷன் அட்டன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே மேரேஜ் அட்டன் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பி வந்துடுற மாதிரி 2 days ட்ரிப் தான். எங்கள் அம்மாவும் அப்புறம் எங்கள் அம்மாவோட ஃப்ரெண்டுமே கூட வந்திருந்தாங்க. அவங்க தஞ்சாவூர் கோவில் பார்த்ததில்ல. சரி அப்படியே மேரேஜ்க்கு தானே போகிறோம், ஸோ அப்படியே கோவிலும் காட்டிட்டு அப்படியே வரலான்றது தான் எங்களோட பிளானு. முன்னாடியே வந்து நாங்கள் ஆன்லைனில் வந்து ரூம் புக் பண்ணிட்டோம். ஸோ அது வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஸ்ட்ரெயிட்டாக ட்ரெயின் விட்டு இறங்கி அப்படியே ரூமுக்கு போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நாங்கள் கோவிலுக்கு வந்து கிளம்பிட்டோம். ரூம்லேருந்து கோவில் வந்து 4 கிலோமீட்டர் தான். ஸோ வந்து கரெக்டாக இருந்துச்சு நாங்கள் போகிறதுக்கு. தஞ்சை கோவில் வந்து வந்தாச்சு. இது வந்து 1000 வருஷத்து பழமையான கோவில். அந்த பழமை வந்து மாறாமல் அப்படியே வந்து இருக்குது. ரொம்பவே நல்லா இருந்தது பார்க்கவே. கண்டிப்பாக எல்லோரும் வாழ்க்கையில் ஒரு தடவைனாச்சும் இந்த கோவிலை வந்து பார்த்துருங்க. ஏன்னா ஃபாரினர்ஸ்க்கெலாம் நம்ம ஊரோட அருமை தெரியுது, நம்ம மக்களுக்கு தான் தெரியல. இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து நிறைய பேர் வந்து இன்னுமே போய் பார்க்காம இருக்காங்க. கோவில் பிடிக்காதவங்க கூட வந்து இந்த கட்டமைப்பெல்லாம் வந்து பாருங்கள். அந்த காலத்தில் சிமெண்ட்டே கிடையாது. சிமெண்ட் இல்லாத காலத்தில் வந்து இது எப்படி வந்து கட்டியிருக்காங்கன்னு சொல்லி பாருங்கள். தமிழர்களாக இருக்கிறவங்க எல்லாருமே கண்டிப்பாக பார்க்கணும். இந்து கோவிலுன்றதை தாண்டி இதை வந்து யாரை வேணால் வந்து போய் பார்க்கலாம். எல்லாரையுமே உள்ளே வந்து அலோவ் பண்ணுறாங்க. அது வந்து ரொம்பவே நல்ல விஷயம். நிறைய கோவிலில் வந்து ஃபாரினர்ஸ் வந்து உள்ளே அலோவ் பண்ணுறதில்லை. இங்கே வந்து சாமியை பார்க்க வந்து உள்ளே அலோவ் பண்ணுறாங்க. இந்த சாயந்தரத்தில் இந்த சூரிய ஒளி படுறது வந்து ரொம்பவே அருமையாக இருந்தது. 1 day ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி தயவு செஞ்சு போயிட்டு பார்த்துட்டு வாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது தான் பெரிய நந்தி. இந்த நந்தி வந்து ஒரே கல்லால் வந்து பண்ணியிருக்காங்க. அது அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது இந்த கோவிலில். தஞ்சாவூர் ஹிஸ்ட்ரியை வந்து கண்டிப்பாக வந்து படித்து பார்க்கும்போது தான் உங்களுக்கே வந்து தெரியும். இப்போ நீங்கள் பார்க்குறது தான் அந்த பெரிய கோவில். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹைட்டு வந்து 13 அடி இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அந்த கோபுரத்தோட அடி வந்து 13 அடி. 13ன்றது எதை குறிக்குது அப்படின்னா, உயிரெழுத்துக்கள் 12 அக்கையும் சேர்த்து 13 அடி. அதுதான் இந்த 13 வந்து குறிக்குது. இங்கே இருக்கிற கல்வெட்டு இதில் எழுதியிருக்கிறது எல்லாமே தமிழ் எழுத்துக்கள்லேயே இருக்குது. கண்டிப்பாக வந்து பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து தெரியும். அதே மாதிரி இந்த கோபுரத்தோட நிழல் வந்து தரையிலே விழாது அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. மத்தியானத்தில் போய் பார்க்குறவங்களுக்கு அது வந்து பார்க்க முடியும். அதே மாதிரி இந்த கோவிலை சுற்றி வந்து சிவலிங்கம் வந்து இந்த மாதிரி வச்சுருக்காங்க நிறைய. இந்த எண்டு வரையும் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா சிவலிங்கம் தான். வந்து பார்க்கவே சூப்பராக இருக்குது. இந்த எண்டு அப்புறம் அந்த சைடுமே அப்படியே இருக்குது கோவில் சுற்றி இதே மாதிரி. ஹாய் காய்ஸ், நாங்கள் தஞ்சாவூர் கோயிலுக்கு வந்திருந்தோம். சாமியும் பார்த்துக்கணும். கோயில் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. நைட் வியூ டே வியூ ரெண்டுமே பார்க்கணும்னு நினச்சோம். நாங்கள் லேட் ஆகிட்டு 5:30க்கு வந்தனால ஈவினிங் வியூவும் பார்த்துட்டோம். இப்போ நைட் வியூ ஆகிடுச்சு. ரொம்ப சூப்பராக இருக்குது. லைட்லாம் போட்டு பார்க்க. நாங்கள் ரிசப்ஷன் வர 6:30 ஆகிடுச்சு. இன்னும் ஒரு 1/2 hourல கிட்டா கரெக்டாக இருக்கும் நினைக்கிறேன். ஓகே, கோவிலில் பார்த்துட்டீங்களா? எப்படி இருக்கு? ஆமாம், தஞ்சாவூர்லேருந்து நாங்கள் சென்னை கிளம்பிட்டோம்.
பாய். என்ன கிளம்பியாச்சா சென்னைக்கு? எப்படி இருந்தது ட்ரிப்பு உங்களுக்கு? தூக்கமா வருதான். உங்க மம்மி வேணுமா? நாங்க வந்து நார்மல் ஸ்லீப்பர்ல வந்திருப்போம். என்ன பிரச்சனை அப்படின்னா நல்லா வேடிக்கை பார்த்துட்டு வரலாம். ஏசி கோச்ல விண்டோ வர முடியாது, பட் ஃபுல்லுன்னு வரலாம். பட் இந்த டைம் ஓகே, ஏன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 மணி வரையும் தான் கொஞ்சம் வெயிலா இருக்கும். 4 மணிக்கு மேல நல்லா வேடிக்கை பார்த்துட்டு ஜாலியா இருக்கும். நாங்க வந்து இப்போதைக்கு இங்க யாரும் வரல, வந்துட்டாங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்த விட்டுட்டு நீங்க படிச்சுக்கிட்டு ஜாலியா. ஓகே, இதோட இந்த vlog முடிச்சுக்கலாம். See you guys. Bye. Bye.